வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு யூனிட் 3ல் வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இதில் என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது பைத்தானில் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், அதே மாதிரியே கம்பேரிசன் இல்லை ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்பரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படின்ற மாதிரி 7 ஆப்பரேட்டர் டைப்ஸ் அப்படின்றது இங்கே பைத்தானில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டருங்கிறது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 நம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது பெர்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுதான். ஸோ அடிஷனுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நார்மல் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஷ்ட்ரிக் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆர்டினரி டிவிஷன், இன்னொன்று வந்துட்டு மாடுலோ டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் இருக்குது. ஸோ ஆர்டினரி டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நமக்கு டிவைட் பண்ணுறப்போ வந்துட்டு கோஷியன்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கோஷியன்ட்டை வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா ஆர்டினரி டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மாடுலோ டிவிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோட ரிமைண்டரை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மாடுலோ டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ எனக்கு கோஷியன்ட்டை கேல்குலேட் பண்ணணும், அதாவது ஈவை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டினரி டிவிஷன். மீதியை கேல்குலேட் பண்ணணும், அதாவது டிவிஷன் பண்ணுறப்போ மீதின்னு ஒன்று வரும் இல்லையா, ரிமைண்டர். ஸோ அந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாடுலோ டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 11/2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த 5 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஆர்டினரி டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 1ங்கிற வேல்யூ வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் மாடுலோ டிவிஷன் அப்படின்றது நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இதில் என்ன ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 அப்படின்ற, அதாவது வந்துட்டு 2 something பைத்தான் வெர்ஷன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 5ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே வந்துட்டு 3 அப்படின்ற வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 3ங்கிற வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுறப்போ ஸோ 5.5 அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பாயிண்டில் வேல்யூ வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு அதுக்கு லோயராக இருக்கக்கூடிய இன்டிஜர் கூட ரவுண்ட் அப் ஆகிக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். இதே பாருங்கள், ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறப்போ ஸோ 11 ஃப்ளோர் டிவிஷன் ஒய் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ நார்மல் டிவிஷனுங்கிறது அதாவது 3ங்கிற வெர்ஷனில். ஸோ இதே வந்துட்டு 2ல வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ரிசல்ட் தான் கிடைக்கும். எனக்கு 5ங்கிறது கோஷியன்ட்டாகவும் 1ங்கிறது ரிமைண்டராகவும் தான் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. இதே 3ங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 2 விதமான டிவிஷன் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு கோஷியன்ட்டை கேல்குலேட் பண்ணுறது தான். அதிலே வந்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் அந்த ஃப்ளோட் பாயிண்ட் வேல்யூ வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ரவுண்ட் அப் பண்ணி ஸோ கரெக்டான ஒரு இன்டிஜர் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 5.5னா 6க்கு ரவுண்ட் அப் ஆகாது, 5க்கு தான் ரவுண்ட் அப் ஆகும். அதாவது மினிமம் நம்பருக்கு வந்துட்டு ரவுண்ட் அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸோ 11/2 அப்படின்னு கொடுக்குறோம், எனக்கு 5.5 அப்படின்ற மாதிரி வருது. இதே வந்துட்டு 11/2 அதாவது ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறப்போ 5 அப்படின்றது வருது. ஸோ இந்த ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு -11 யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா -5.5 அப்படின்றது எனக்கு கிடைக்குது. ஆனால் வந்துட்டு -11 ஃப்ளோர் டிவிஷன் 2 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா -6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நியரஸ்ட்டு ஸ்மாலஸ்ட், அதாவது வந்துட்டு என்னென்னா கிரேட்டருக்கு போகாது, அதே மாதிரி வந்துட்டு ஸ்மாலர் நம்பரோட ரவுண்ட் அப் ஆகும். ஸோ 5.5 விட வந்துட்டு -6ங்கிறது சின்னது. ஸோ அதனால் -6க்கு வந்துட்டு ரவுண்ட் அப் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் பைத்தான் 3. ஸோ பைத்தான் 3லேருந்து தான் நமக்கு இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனில் வந்துட்டு நமக்கு கிடையாது. ஸோ நார்மல் டிவிஷனும் மாடுலோ டிவிஷனும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஃப்ளோர் டிவிஷனுங்கிறது 3ங்கிற வெர்ஷனுக்கு மேலே தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்போனன்சியேஷன் அப்படின்றது என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டபுள் ஆஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், 5 × 5 அதாவது வந்துட்டு எக்ஸ்போனன்சியேஷன் 5/2ங்கிற மாதிரி எடுத்துக்கும். 5 × 5ங்கிறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 25. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 10/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 10 × 10ங்கிறப்ப 100ங்கிறது வேல்யூ, அது வந்துட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்பரேட்டர் இல்லை வந்துட்டு ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா கம்பேரிசன் சொல்லிட்டோம். ஸோ கம்பேரிசன் என்ன பண்ணும், 2 வேல்யூவை கம்பேர் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 10/2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். 10 = அதாவது வந்துட்டு நார்மல் ஈக்குவலுங்கிறது வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 2 வேல்யூவை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா டபுள் ஈக்குவல் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு
ஈக்குவல் சைனாக இங்கே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுக்குறப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இங்கே ஈக்குவல் கிடையாது, 10-2ங்கிறது வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் கிடையாது, அதனால் ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட் ஈக்குவல் தானே, அதனால் ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆகும். கிரேட்டர் தனான்னு பார்க்குறப்போ ட்ரூ இல்லைங்களா? ஸோ கிரேட்டர் தன் இல்லையா? ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய் தான். ஸோ 2 விட 10ங்கிறது பெருசு. ஸோ அதே மாதிரியே லெஸ் தெனான்னு சொல்லி செக் பண்ணுறோம். எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா அப்படின்னு பார்க்குறப்ப ஃபால்ஸ், எக்ஸுங்கிறது பெருசு இல்லையா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒய்யை விட எக்ஸுங்கிறது பெருசாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் எப்படி இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரூ தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு பெருசாக இருக்குது, 2 விட வந்துட்டு 10ங்கிறது பெருசாக இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒய்யை விட எக்ஸுங்கிறது சின்னதாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் எப்படி இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு சின்னதும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாதுனால எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு, அதாவது வந்துட்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு, நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு, கிரேட்டர் தெனான்னு செக் பண்ணுறதுக்கு, லெஸ் தெனான்னு செக் பண்ணுறதுக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற இந்த ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் நம்ம அங்கே பார்த்த அதே வேல்யூஸ் வந்துட்டு இங்கே செக் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 10-2 ஈக்குவலான்னு பார்க்குறப்ப ஃபால்ஸு, நாட் ஈக்குவலான்னு பார்க்குறப்ப ட்ரூ, கிரேட்டர் தெனான்னு பார்க்குறப்ப ட்ரூ, லெஸ் தெனான்னு பார்க்குறப்ப ஃபால்ஸு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலான்னு பார்க்குறப்ப ட்ரூ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணுறப்ப ஃபால்ஸு. ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே வந்துட்டு ரெண்டு கண்டிஷனை நான் கம்பேர் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யான்னு பார்க்கணும். அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் எனக்கு ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்னோட ரிசல்ட்டுங்கிறது ஃபால்ஸ்னு ஆகிடும். சரிங்களா? ஆர் அப்படி கிடையாது, ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுனாலும் என்னோட ரிசல்ட் அப்படின்றது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஆனால் ஆண்டாக இருக்கிறப்போ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் என்னோட ரிசல்ட்டுங்கிறது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு ஆண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? சிம்பிள்ஸ் கிடையாது. ஆறுங்கிறப்போ ஆறுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸோட வேல்யூ 5னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு என்ன, ஒன்றா கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், ரெண்டில் எப்படி இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்டு எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். 10 விட எக்ஸுங்கிறது சின்னது தான், 5 தானே 5ஓட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 5. ஸோ அப்போது 10 விட அந்த வேல்யூ சின்னது. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ எனக்கு என்னோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ட்ரூங்கிற ரிசல்ட் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸு. ஆர் எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். எக்ஸ் லெஸ் தென் 10 தான், ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5ங்கிறப்ப எனக்கு கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்னோட ரிசல்ட்டுங்கிறது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்றது வந்துடும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரூன்னு ரிட்டன் ஆச்சுன்னா அதை ஃபால்ஸ்னு மாற்றணும், ஃபால்ஸ்னு ரிட்டன் ஆச்சுன்னா ட்ரூன்னு மாற்றணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இங்கே எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருக்கிறத நான் ஃபால்ஸாக மாற்றுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நாட் அப்படின்றது முன்னாடி யூஸ் பண்ணுவேன். ஸோ நாட்னு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ட்ரூவாக வரதை இன்வெர்ஸ் பண்ணும். ஸோ இன்வெர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ்னு மாதிரி அந்த ரிசல்ட் ரிட்டன் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் சொன்னதை வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராமில் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ட்ரூ அதே மாதிரி வந்துட்டு நாட் கொடுக்குறப்போ எனக்கு ட்ரூங்கிறது வந்து ரிட்டன் ஆகும், அதை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டருங்கிறது ரெண்டு பர்டிகுலர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரியான கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக 2 இல்லை 3, ஸோ எத்தனை வேணால் நம்ம கம்பைன் பண்ணி எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இதில் 3 தான் ஆண்ட் ஆர் நாட்டுங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு பைனரி நம்பர்ஸில் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது பெர்ஃபார்ம் பண்ணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பேர் பைனரி நம்பர்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஏவோட வேல்யூ பிட்வைஸ் ஆண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆண்டுனா வந்துட்டு இது என்னென்னா, ஏவோட வேல்யூ வந்துட்டு ஒரு 2ன்னு இருக்குது, பியோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசல்ட் ஏ அண்ட் பி அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆர் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு 3ன்ற ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2ன்ற ரிசல்ட் எப்படி கிடைக்குது, ஏவோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம், பியோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 2ன்னு வச்சாச்சு, பியோட வேல்யூ வந்து 3ன்னு வச்சிருக்கோம். இங்கே ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு 2ங்கிற ரிசல்ட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைனரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்துட்டு 2 தான், 0 1 தான் வந்து நம்ம பைனரி வேல்யூ இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 2 பவரில் தான் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ வந்து 2 பவர் 0, 2 பவர் 0ஓட வேல்யூ என்னது 1, 2 பவர் 1ஓட வேல்யூ வந்துட்டு 2, 2 பவர் 2ஓட வேல்யூ வந்துட்டு 4, இதுக்கப்புறம் போச்சுன்னா 8, 16, அதே மாதிரி 32 இந்த மாதிரி போகும். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு 2 3 அப்படின்றதுனால வந்துட்டு எனக்கு என்னென்னா இந்த 3 பிட் பொசிஷனே போதும். ஸோ 2 3க்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 2ங்கிறது வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இந்த 1 போட்டோம் அப்படின்னோம்னா என்னோட வேல்யூ வந்துட்டு 2. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, எந்தெந்த இடத்துல 1 இருக்கோ அந்த பிட் பொசிஷனை மட்டும் ஆட் பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2, அதாவது வந்துட்டு இதுக்கான டெசிமல் ஈக்குவலண்ட் வந்துட்டு 2. இந்த இடத்துல பாருங்கள் 2 + 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல 2ங்கிற பொசிஷனில் 2 + 1 சரிங்களா, 2ங்கிற பொசிஷனில் 1 கொடுத்துருக்கோம், 1ங்கிற பொசிஷனில் 1 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து வேல்யூ என்னது 3. ஸோ ஆண்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ எப்போ 2 வேல்யூமே 1 இருக்கோ அப்போ தான் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு இருக்கும். ஸோ மற்றபடி வந்துட்டு ஏதாவது ஒரு 1 வந்துச்சுனாலும் ரெண்டுமே 0வாக இருந்தாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0வாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் கேட்டில் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரியே தான். ஸோ 0 1ன்னு இருக்குது, எனக்கு 0ன்னு தான் ரிட்டன் ஆகும். 1 1ன்னு இருக்குது, அப்போ மட்டும் என்னோட ரிசல்ட் 1ன்னு வரும். ஸோ 0 0ன்னு இருக்கிறப்ப என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0. ஸோ அப்போ என்னன்னா 0 1 0, 0 1 0க்கான வேல்யூ என்ன 2 இல்லைங்களா. ஸோ 2ங்கிற பொசிஷனில் தான் எனக்கு 1 இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு 2. ஸோ அந்த 2ங்கிற வேல்யூ தான் எனக்கு ரிட்டன் ஆகும். இதே ஆர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறுங்கிறப்ப எனக்கு ரிசல்ட்டுங்கிறது 3ன்னு கொடுக்கும். ஸோ ஆறுங்கிறது என்னது, ஏதாவது ஒரு 1 இருந்துச்சுனாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1 இருக்கும், ரெண்டுமே 1 இருந்துச்சுனாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு கிடைக்கும். எப்போ ரெண்டுமே 0வாக இருக்கும் அப்போ தான் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0வாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 0 1 1 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும். 0 1ங்கிறப்ப எனக்கு 1, 1 1ங்கிறப்ப 1, 0 0வாக இருக்கிற மட்டும் என்னோட ரிசல்ட் 0. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ 1 + 2ங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், 3ங்கிற ரிசல்ட் வந்துட்டு இங்கே கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்துட்டு ஏ எக்ஸ்ஆர் பி. எக்ஸ்ஆருங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருக்கிறப்ப மட்டும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது ஹையாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு இன்புட் ஹையாக இருக்குது, 0 1 அப்படின்னு சொல்லிட்டு 0 1 1 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் என்னோட ரிசல்ட் 1 1 1ஆக இருந்துச்சுனாலும் 0 0வாக இருந்தாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0ன்னு எனக்கு ரிட்டன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 0 1ங்கிறப்ப இந்த இடத்துல 1 1 1ங்கனாலும் 0 0 0னாலும் 0. அப்போ எனக்கு என்ன ஆகும், 1ங்கிற பொசிஷனில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிட் வைஸ் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெர்ட்ஸ் ஆல் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கான ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏவை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்துக்கான வேல்யூவை பார்க்குறோம். ஸோ இங்கே ஏவை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -3ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ இது ஏன் -3 அப்படின்னா, இன்வெர்ஸ் அப்படின்ற பொசிஷன் போகிறப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மைனஸில் எடுத்துக்குவோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 பிட் இருந்துச்சுனாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 8ஐ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு 4 பிட் இருக்கும் இல்லையா. ஸோ 1 2 4 8, 8ங்கிற இடத்துல மட்டும் 1ன்னு கொடுத்துருப்போம், மீதியெல்லாம் 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், 0 1 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபஸ்ட் பிட்டை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இது வந்துட்டு கொஞ்சம் கிளியராக கொடுத்துருப்பாங்க நம்பர் சிஸ்டமில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிட்டு சரிங்களா, எத்தனை பொசிஷன் வேணால் இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிட்டுங்கிறது வந்துட்டு என்னவா எடுத்துக்குவாங்கன்னா மைனஸில் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா -4ல் ஒரு 1 இருக்குது, அதே மாதிரி 1ல் வந்துட்டு ஒரு 1 இருக்குது. ஸோ -4 + 1ங்கிறப்ப எனக்கு -3ங்கிற மாதிரி வந்துட்டு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதை தான் நம்மளோட ரிசல்ட்டாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ வந்துட்டு கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பிட்ஸை வந்துட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டு லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிற பிட்ஸுக்கு பதிலாக பின்னாடி வந்து 0 அப்படின்றத ஃபில் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு. நம்மளோட ஏவோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 0 1 0 சரிங்களா. ஸோ 0 1 0 வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 0 வெளியே போகும் இல்லையா. ஸோ இந்த 0ங்கிறது வந்துட்டு வெளியே போகும். இந்த 0 வெளியே போகிறப்போ அதுக்கு பதிலாக நான் பின்னாடி பொசிஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 0ங்கிறது இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா 1 0 0 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இது 1 2 4 இல்லைங்களா, 1 2 4ங்கிறது பிட் பொசிஷன். அப்போ 4ங்கிற பிளேஸில் வந்துட்டு 1 இருக்கிறதுனால நம்மளோட ரிசல்ட் அப்படின்றது வந்து என்னென்னு கிடைக்கும், 4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் சரிங்களா. ரைட் ஷிஃப்ட்னா ஒரு பொசிஷன் வந்துட்டு ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கிற அதாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ வெளியே போகிற பிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி வந்துட்டு ஒரு 0ங்கிறத ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 0 0 1 அப்படின்ற மாதிரி என்னோட ரிசல்ட் கிடைக்கும். 1ங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது 1 2 4 இல்லையா. ஸோ 1ங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த என்னோட ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டன் ஆகும்.
லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் இங்கே வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா ஒரு பொசிஷன் நான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஸோ இங்கே இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்துட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டு வெளியே போகுது, அதுக்கு பதிலாக நான் 0ங்கிறத வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த 0ங்கிறது வந்துட்டு இங்கே உள்ளே வரும். ஸோ இங்கே இருக்கிற 0ங்கிறது வந்துட்டு இந்த பொசிஷன் போகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1 அப்படின்றது வந்து இங்கே வரும். சரிங்களா, ஒரு பொசிஷன் நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது வந்துட்டு 100 அப்படின்றது வந்துட்டு என்னோடய வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 4, அதனால் வந்துட்டு ரிசல்ட்டுங்கிறது 4 அப்படின்றது கிடைக்குது. இது 1 தான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2ன்னு கொடுக்கலாம், 3ன்னு கொடுக்கலாம். ஸோ எத்தனை பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுப்பீங்க. ஸோ இங்கே ஏ இன்வர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இன்வர்ஸ்னால் என்னென்னா, ஸோ நமக்கு ஏல வந்துட்டு ஆல்ரெடி 2ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 அப்படின்றதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா 2க்கான பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 010ங்கிறது வந்துட்டு என்னோடய வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 010. ஸோ இப்போ 010 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னம்னா 0வோட பொசிஷன் வந்துட்டு 1ன்னு மாறும், 1ன்னு இருக்கிறது வந்துட்டு 0ன்னு மாறும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், 101 அப்படின்றது ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. சரிங்களா, ஸோ 101 அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரிசல்ட் அப்படின்றது -3 அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் இல்லை வந்துட்டு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூவை வந்துட்டு அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆர்டினரியாக அசைன்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈக்குவல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவை எதில் அசைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுங்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் x = 5னா 5ங்கிற வேல்யூவை எக்ஸுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணும். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ் ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகுனா x + = 3 அப்படின்றப்போ அது எப்படி ஆப்ரேஷன் அப்படின்றது நடக்கும் அப்படின்னா x = x + 3. இப்போ 5 + 3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ 5 + 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு திரும்பவும் எதுலேயே ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னா எக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரியே தான் மற்ற பர்டிகுலர் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் மாதிரி எடுத்துக்கும். x + ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ x = x + 3, x - 3 அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும்னா x = x - 3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், 5 - 3ங்கிறப்ப எனக்கு 2 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி வந்துட்டு x = 5 அப்படின்ற மாதிரி 3ன்னு கொடுக்குறவங்க அப்படின்னா x = x × 3. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் 5ன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 5 × 3, 5 × 3ங்கிறது என்னது 15ங்கிற வேல்யூ வந்துட்டு திரும்பவும் எதுலேயே ஸ்டோர் ஆகிடும்னா எக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ சேம் அதே தான் வந்துட்டு எல்லா ஆப்ரேட்டர் இருக்கும். சரிங்களா, இதை வந்துட்டு ஷார்ட் அண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு இல்லை டியூபிள் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்கிறது, 2 பர்டிகுலர் கண்டென்ட்டும் வந்துட்டு சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸும் ஈஸ் நாட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈஸுங்கிறது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரெண்டும் ஒரே மெமரி லொக்கேஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரே மெமரி லொக்கேஷனுக்கு 2 நேம் அப்படின்றது நம்மளால் பைத்தானில் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ஒய்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் வந்துட்டு டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் டிஃபரெண்ட் மெமரி லொக்கேஷனில் வேல்யூ அசைன் ஆயிருக்கும். ஆனால் z = x அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ z = x அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுனா, எக்ஸுக்கு வந்துட்டு எக்ஸுங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு இன்னொரு நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த நேம் தான் வந்துட்டு z அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா x is z அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ x is z ஆனா ஆமாம், ஸோ ரெண்டும் ஒரே மெமரி லொக்கேஷனை தான் ரெஃபர் பண்ணுது, அதனால் ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். x is y அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது ரெண்டும் வேறு வேரியபிள், ரெண்டும் வேறு மெமரி லொக்கேஷன் அப்படின்றதுனால எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகும். ஆனால் எக்ஸோட கண்டென்ட்டும் ஒய்யோட கண்டென்ட்டும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ அது வந்துட்டு ட்ரூன்னு தான் ரிட்டன் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் = y அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இது வந்து வேல்யூவை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த = கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ x = y பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். x is not z அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். x is not z அப்படின்றப்போ x is z. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா ஃபால்ஸுங்கிறத ரிட்டன் ஆகும். x is zங்கிறது வந்து நமக்கு ட்ரூன்னு ரிட்டன் ஆயிருக்கு. ஏன்னா x z ஒரே மெமரி லொக்கேஷன். x is not z அப்படின்றப்ப எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டன் ஆகும். x is not y அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூங்கிறது வந்து ரிட்டன் ஆகும். அதே மாதிரி x not equal to y, x equal to y. ஸோ எக்ஸோட கண்டென்ட்டும் ஒய்யோட கண்டென்ட்டும் ஈக்குவல். சரிங்களா, ஸோ அப்போ வந்துட்டு x not equal to y பார்க்குறப்போ x not equal to y இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது, அதனால் ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஈஸுங்கிறதும் ஈஸ் நாட் அப்படின்ற பர்டிகுலர் ஆப்ரேட்டரும். இது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் அதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அந்த சீக்வன்ஸை சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக இன்னும் நாட் இன்னும் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் ஆப்பிள் பனானான்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்குது. பனானா இன் ஏவா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏங்கிற லிஸ்ட்டில் பனானாங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி. ஸோ அது இருக்கு இல்லையா, பனானாங்கிற வேல்யூ இருக்குது, ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகுது. ப்ளூபெரி இன் ஏவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ப்ளூபெரிங்கிற வேல்யூவே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றப்போ ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள் நாட் இன் ஏவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஆப்பிள்ங்கிறது உள்ளே இருக்குது ஆனால் இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்ப எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டன் வருது. ப்ளூபெரி நாட் இன் ஏவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ ப்ளூபெரிங்கிற ஒரு கண்டென்ட்டே வந்து எனக்கு இல்லை, ஏழை லிஸ்ட்டில் இல்லை, அதனால் ட்ரூ அப்படின்றது ரிட்டன் ஆகுது. ஸோ இதுதான் இன் நாட் இன் அப்படின்ற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ்டு டு டெஸ்ட் இஃப் அ சீக்வன்ஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய வேல்யூங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இன் அதே மாதிரி நாட் இன் அப்படின்ற அந்த 2 பர்டிகுலர் ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.